ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் 26 22 கூட வாசித்து தியானிக்கலாம். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தை கூட பவுல் இங்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் யோசிக்கும்போது, அதை வாசிக்கும்போது தேவனுடைய அனுக்கிரகம் எப்படிப்பட்டது, பவுலுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை அவர் பெற்று பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி கூறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுக்கிரகம் என்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பு, தயவு, கிருபை, அவருடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அனுக்கிரகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தின் வார்த்தையில் தேவ அனுக்கிரகம் பெற்று என்று சொல்லப்பட்டிருக்க பவுலுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார். அந்த அனுக்கிரகத்தை பெற்று அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுலை போல அவர் பெற்றுக்கொண்டு எப்படி பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி கூறினாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவ அனுக்கிரகத்தை பெற்று சாட்சி கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவ அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய சூழ்நிலை எப்படி, சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவனுடைய வார்த்தையை அநேக பட்டணங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு எடுத்து செல்லும்போது அவருக்கு வந்த பாடுகள், அவருக்கு வந்த சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், துன்பங்கள் அநேகம் உண்டு. அந்த சூழ்நிலையில் அவரை கொலை செய்யும்படியாக வகை தேடினார்கள் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எதையும் பாராதபடிக்கு தேவனுக்காக ஜீவனையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். அந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றதினால தேவன் அவரை உயிரோடே காத்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில் தான் அந்த வார்த்தை சொல்கிறார், பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி கூறி வந்தேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது ஒரு சில போராட்டங்கள் வரும் என்றால் அதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனுக்கிரகம் உண்டு. நீங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நம்மத்தில் இருக்கிற பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி கூறி வருகிறவர்களாக பவுலை போல இருக்க வேண்டும். அந்த சாட்சி என்னவென்றால், தேவன் எப்படி வாழ்ந்தார், தேவன் நமக்காக என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அவருடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் பெரியோரிடத்திலும் சிறியோரிடத்தில் அவர் பகிர்ந்து கொண்டிருப்பார். சாட்சி கூறி வந்தேன் என்று சொல்லியிருக்கிற பவுல் தேவனை சாட்சியாக அறிவித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட தேவனுடைய அனுக்கிரகத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிறார். நாமும் இந்த பூமியில் பவுலை போல பெரியோருக்கும் சிறியோருக்கும் இயேசுவின் சாட்சியை கூறி வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரகம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையில் அந்த அனுக்கிரகத்தை பெற்று அவர் ஆண்டவரே உம்மை சாட்சியாய் அறிவித்தது போல நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அனுக்கிரகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு சிறியோருக்கும் பெரியோருக்கும் நாங்கள் சாட்சிகளாய் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் அனுக்கிரகத்தை நீர் அளிக்கும்படியாக அதை அவர்கள் பெற்று ஆண்டவரே சாட்சி கூறி வந்தது போல நாங்களும் சாட்சி கூறி வருகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.